ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து 4/3/2020 நடந்த ஷிஃப்ட் 1 பேப்பர் தான் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நம்பர் வந்து 11 டிவைட் ஆகுது, இந்த நம்பர் வந்து 72 டிவைட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு போடணும் அப்படின்றது தான் கொஷின். இதில் விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம 11 டேபிள் எடுத்துக்கலாம். 11 டேபிள்னா என்னதுன்னா, ஆல்டர்னேட்டிங் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து சேமாக இருக்குன்றது தான். இதில் ஒரு டவுட் வரலாம், லெஃப்ட்லேருந்து ஆல்டர்னேட்டிங் எடுக்குமா லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து எதுலேருந்து எடுத்தாலுமே வந்து எந்த டிஃப்ரென்ஸும் மேக் பண்ணாது. ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எக்ஸ் 3 5 6 2 4 இருக்கா? அப்போ 4 + 6 10 + 3 எவ்வளோனா 13 வந்திருக்கு. எக்ஸ் + 5 எவ்வளோ? 5 + 2 வந்து 7. அப்போ 7 + எக்ஸ் வந்திருக்கு. ரைட்டா? அப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா எக்ஸோட வேல்யூ 6ன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். ஆல்டர்னேட்டிங் சம் பண்ணிங்கன்னா அது வந்து சேமாக இருக்கும். அதான் 11ஓட டிவிசிபிலிட்டி. 11 தாண்டி போச்சுன்னா 11 0ன்னு அசியூம் பண்ணிக்கணும். இப்போ எப்படி இசட்டை தாண்டி போச்சுன்னா 13 கொடுத்தாங்கன்னா 26 வரைக்கும் 0. அப்போ வந்து 4th ஆல்ஃபாபெட் எடுத்து இல்லைங்களா, ரீசனிங்களா, அந்த மாதிரி. ரைட்டா? இப்போ அடுத்து 72 வரும். இது எடுத்துக்கலாம். 72னா 8 × 9 தான் 72. இப்போ 8 ஃபஸ்ட்டு பார்க்கணுமா 9 ஃபஸ்ட்டு பார்க்கணுமான்னு பார்த்தா 9 தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா 8 பொறுத்த வரைக்கும் கடைசி 3 நம்பர் கரெக்டாக இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் போட்டாலும் சரி, இந்த கடைசி 3 நம்பர் 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா எத்தனை நம்பர் போட்டாலும் 8ஆல் டிவைட் ஆகும். அதுதான் 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல். பட் 9க்கு அப்படி கிடையாது. 9க்கு இந்த நம்பருமே செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதை போடணும் அப்படின்னா 9 தான் போடணும். 9ல் வர பாசிபிலிட்டிஸில் 8க்கு எது பொருத்தமாக இருக்கும்னு பார்த்து ஆன்சர் போடணும். ஒரு நாள் 9க்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா அதை அப்படியே டேரெக்டாக போட்டுக்கணும். ரைட்டா? இப்போ இதை எடுத்துக்கிட்டோம். 1 2 5 7 y 4. கரெக்டாக? 5 7 8 8 + 7 வந்து 15 + 4 வந்து 19. அப்போ 19 + y வருது. 9 டேபிள் டிவைட் ஆகும்னா அடுத்த நம்பர் என்னது 27. அப்போ 27 வரணும். இங்கே என்ன பண்ணணும்? 8 போடணும். அதுக்கு அடுத்த நம்பர் ரொம்ப தூரமாக போயிடும், 36. அப்போ ஒய்க்கு வந்து சிங்கிள் டிஜிட் தான் போட முடியும் போது 8 மட்டும்தான் ஒரே ஒரு பாசிபிலிட்டி. ஸோ நம்ம வந்து இது 8ஆக போகுமான்னு செக் பண்ண தேவையில்லை எக்ஸாமில் போயிட்டு. ரைட்டா? ஒய்யோட வேல்யூ வந்து 8ன்னு டேரெக்டாக போட்டுடலாம். இதுவுமே ஒரு 10 செகண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணி கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாசிபிலிட்டி வந்து அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து இதை சால்வ் பண்ணால் 6 5 are 30 - 8 2 are 16 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துருக்குன்னா 14. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகிறோம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் 2014 டு த சேல் ஆஃப் 4 ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் சி இன் 2014 to 17. ஓகே, 2014ஓட எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நான் 90 அப்படின்றது தான் வந்து எல்லாத்தோட ஆவரேஜ்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். 10 கம்மியாக இருக்குது, இதுக்கு 10 கம்மியாக இருக்குது. செகண்டுக்கு வந்து +2 இருக்குது, தேர்டுக்கு +6 இருக்குது, ஃபோர்த்துக்கு +2 இருக்குது. 6 + 4 10, 10 - 10 0. அப்போ 90 நம்ம அசியூம் பண்ணது கரெக்டு தான். 4 நம்பர் இருந்தால் 9 4 are 360 இருந்திருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அதே மாதிரியே நம்ம நெக்ஸ்ட்டுக்கு பார்க்குறோம். 14 to 17 சியோட வேல்யூ இந்த 4மே. ஓகேவா? அதில் நான் 19 வச்சுக்கிறேன். 6 - 2 3 13 13 16 22 - 2 வந்து 20. அப்போ 20 வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 9 4 are 360, 360 + 20 வந்து 380. ரைட்டா? இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கிறோம். 18 டேபிள்ஸ் 2 டேபிளில் போட்டோம்னா 18:19 வருது. அதுதான் ஆன்சர். ரைட்டா? ஜஸ்ட் ஆட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகிறோம். நெக்ஸ்ட் சம் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் அண்ட் கேன்சலிங்க. பட் நீங்கள் அப்படி போட தேவையில்ல. எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக 1 எடுத்துக்கலாம். ரைட்டாக? 0 போட முடியாது. ஏன்னா வந்து இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் 0 இருக்குது டினாமினேட்டர். அப்போ இன்ஃபினிட்டி ஆகிடும் பியோட வேல்யூ. அப்போ 0 போடக்கூடாது. ரைட்டா? 1 போட்டுக்கோங்க. 1 போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும்? இப்போ -7 வந்திருக்கும் மேலே. இங்கே -7/1 - 1 0 -2. அப்போ பியோட வேல்யூ வந்து 7/2ன்னு வந்திருக்கும். பியோட வேல்யூ 7/2. அதே மாதிரி கியூவோட வேல்யூ போட்டோம்னா 4 நியூமரேட்டரில் 4, இது 1 -9 -8 வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து ஆரோட வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படின்னா 8 + 4 12 14 14 டிவைடட் பை -4 வந்திருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க? P × Q 7/2 × 4/-8 இன்ட்டு ஆர் டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெசிப்ரோக்கலில் போட்டுக்கலாம். 4/14 போட்டுக்கலாம். அப்போ மைனஸ். அப்போ என்ன வந்திருக்குன்னா 7 2 × 14 14 கேன்சல் ஆகிடுச்சு. 2 × -4 -8 கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் வந்து 1/2ன்னு வருது. ரைட்டா? ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ 1ன்னு போட்டு ஆன்சர் போட்டால் ஆன்சர் வந்துடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். நெக்ஸ்ட் சம் வந்து எல்லாமே மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நார்மல் ஃப்ராக்ஷனை மாற்றிடணும். 5 2 are 10 + 1 வந்து 11/2ன்னு வந்திருக்குமா? டிவைடட் பை 3 3 are 9 + 1 11/3. அதுக்கப்புறம் ஆஃப் போட்டுக்கிறோம். 1/4 ப்ளஸ் போட்டிருக்கோம். அடுத்தது என்ன? 9 5 are 45 46/9 -7 8 are 56 56 + 7 வந்து 63. 6 + 7 ஆமாம் 63/8 வந்திருக்கும். 189 டிவைடட் பை 189/20 வந்திருக்கும். இன்ட்டு 9/11 டிவைடட் பை
5 டிவைடட் பை 5 இன்ட்டு வந்து ஆஃப் தானே கொடுத்துருக்கு, அப்போ 2ன்னு போட்டுக்கலாமா, 1/2ன்னு போட்டுக்கலாமா, அப்போ இன்டூ போட்டுனா 2ன்னு 10ன்னு வந்திருக்குமா. அந்த டேர்ம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, நான் அதனால் அப்படியே போட்டேன். 10 மைனஸ் 10 இன்ட்டு இது வந்து 1/2 5ன்னு வந்திருக்கும் இது. அப்போ இங்கே டினாமினேட்டர் 5ன்னு வந்துடும். டினாமினேட்டர் சிம்பிள் தான். ஓகே, இப்போ நியூமரேட்டருக்கு போவோம். நியூமரேட்டருக்கு போனோன்னா நியூமரேட்டரு இது வந்து இன்டூவில் வருதா, அப்போ இங்கே வந்து என்ன வந்திருக்கும், 4 3 சார் எவ்வளோ 12ன்னு வந்திருக்குமா. இப்போ இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிக்கலாமா, டிவைடுனால 12/11 போட்டிருப்போமா. அப்போ இது 2 கேன்சல் ஆகிடும், இது வந்து 6ன்னு வந்திருக்கும். ஸோ டோட்டலாக இந்த டேர்ம் வந்து 6. ஓகேவா. நெக்ஸ்ட் டேர்ம் போகலாம். இந்த டேர்ம் வந்து 20/189 வந்திருக்குமா, இன்டூ 20/189 வந்திருக்கும். 63 3 டைம்ஸு, 4 2 டைம்ஸ், 4 5 டைம்ஸு, இப்போ 5/6 வந்திருக்கும். மைனஸ் 5/6ன்னு வந்திருக்கும். இப்போ 80னால் போனால் இன்டூ 2 இங்கே இன்டூ 3 போட்டிருக்கணும் கரெக்டாக. 80 92 மைனஸ் 15, 92 மைனஸ் 15 வந்திருக்கும். 8 பேலன்ஸ் வந்து 7 77 வந்திருக்கும். இப்போ 77/9 இன்டூ 6, 9 2s are 18, 77/18 வந்திருக்கும். இப்போ இது வந்து கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் வந்திருக்கும். 9 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வந்திருக்கும். 6 2s are 12 + 7 19 டிவைடட் பை 10. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 9/10ன்னு வந்திருக்கும். பட் இதெல்லாம் வந்து எக்ஸாமில் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். மற்றபடி எல்லா சம்மும் ஈஸியாக இருந்துச்சுன்னா கடைசியாக உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 minutes இருந்துச்சுன்னா இந்த சம் போடலாம். இப்போ போடும்போது டக்குன்னு போட்ட மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. அதை எடுத்து எழுதி மிக்சட் ஃப்ராக்ஷன் பார்த்து அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் போடுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தொடவே கூடாது. அந்த மாதிரி சம்லாம் இதெல்லாம் டைம் பாம் சம்மு. பார்த்தோடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லா சம் போட்டு கடைசியாக போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து ஓன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, பிஆர்டின்னு ஒரு டேஞ்சென்ட் இருக்குது. டேஞ்சென்ட்டாக ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆச்சு சர்க்கிள் அப்படின்னா அதுதான் டேஞ்சென்ட். ஓகேவா. இதுதான் ஆர், பிஏஆர்டி, ரைட்டா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த டயாமீட்டர் எஸ்கியூ ஆஃப் த சர்க்கிள் இஸ் ப்ரொடியூஸ்டு டு மீட் அட் பி. இப்போ நல்ல கவனிங்க, கியூ கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா. எஸ்கியூ ப்ரொடியூஸ்டு மீட் அட் பின்னா இந்த கியூவை ப்ரொடியூஸ் பண்ணி பியில் மீட் பண்ண வைங்க, எஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி மீட் பண்ண வச்சிடாதீங்க. ரைட்டா. செகண்ட் லெட்டர். ஓகே. அப்போது இங்கேருந்து நான் இப்படி வரைகிறேன், இப்படி வரைஞ்சி நான் அது மீட் ஆகிற மாதிரி போடுறேன். அப்போ இது எஸ்ஸு, இது கியூவு. ஓகேவா. இது வந்து மீட்டிங் பாயிண்ட் வந்து பின்னு போடுறாங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்தது, இஃப் கியூஆர்பி இங்கேருந்து இந்த லைன் எப்படி ஜாயின் பண்ணிக்கிறாங்க, இந்த ஆங்கிள் வந்து என்னதுன்னா 28ன்னு சொல்கிறாங்க. தென் மெஷர் ஆஃப் எஸ்பிஆர், இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகேவா. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குன்னா, ஒரு டேஞ்சென்ட் இருக்குன்னா, இந்த சென்டர்லேருந்து இது போகிற ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி டேஞ்சென்ட் வச்சு. ஸோ அதை முதல்ல நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எதுக்கு யூஸ் ஆகும்லாம் பார்க்காதீங்க. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வழி பிறக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போட்டோன்னா டோட்டல் ஆங்கிள் வந்து 90 கரெக்டாக. அப்போ டோட்டல் ஆங்கிள் 90னா இந்த இடம் 28 அப்படின்னா மிச்சம் இருக்க இடம் எவ்வளோ இருக்கும், மிச்சம் இருக்க இந்த இடம் எவ்வளோ இருந்திருக்கும், 62 இருந்திருக்கும் கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா, இதுவும் ரேடியஸ் கரெக்டாக. அப்போது இந்த ஆங்கிளுக்கு இந்த சைடுக்கு ஆப்போசிட் 62னா இந்த சைடுக்கு ஆப்போசிட்டும் அதே தானே 62 தானே இருந்திருக்கணும். இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா. இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருந்திருக்கும், 62 = 28 + எக்ஸ்ன்னு போட்டால் இந்த வேல்யூ வந்து 28ஓட மைனஸ் ஆயிருந்து 5 பேலன்ஸ் ஒன்று எவ்வளோ 4 34ன்னு வந்திருக்கும் உங்களுக்கு. அதுதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். ரைட்டா. இல்லை நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டு 180 மைனஸ் 62 போட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ இங்கே போட்டு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா வரும். அவ்வளோ தான். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் என்னதுன்னா பேசிக்காக இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளுக்கு அவுட்டரில் ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் தான் வந்து என்னதுன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போது இங்கே வந்து ஆல்ஃபான் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த 2 ஆங்கிள் ப்ளஸ் ஆல்ஃபா வந்து 180, அதே மாதிரி இந்த ஆல்ஃபா ப்ளஸ் இதுவும் 180. ஸோ சேமாக இருக்கும். அதுதான் மீனிங், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. அதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, பிக்யூஆர் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. பிக்யூஆர்ன்றது ஒரு ட்ரையாங்கிள். கியூவோட வேல்யூ வந்து 85 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா. அதேமாதிரி ஆரோட வேல்யூ 65 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. பி அண்ட் டி ஆர் ஆன் த சைட் ஆஃப் பிக்யூ அண்ட் பிஆர். பிக்யூலேருந்து எஸ்ன்னு ஒரு சைடு இருக்குது, சாரி எஸ் அண்ட் டியா, எஸ்ன்னு ஒரு சைடு இருக்குது, இதில் வந்து டீன்னு ஒரு சைடு இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்க, எஸ்டிஆரோட வேல்யூ வந்து 95ன்னு சொல்கிறாங்க. எஸ்டிஆரோட வேல்யூ இது வந்து 95ன்னு சொல்கிறாங்க. அப்போ இது 95னா இது எவ்வளோ வந்திருக்கும், இது 85 இருந்திருக்குமா.
ரைட்டா? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது சிமிலர்னு சொல்கிறாங்க. இப்போது வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு 85 இருக்குது, இங்கே 65 இருக்குது, பின்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இங்கே 85 இருக்குது, பின்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்போ இன்னொன்று என்ன இருக்கும், 65 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ தான் இந்த 180 டிகிரி சாட்டிஸ்ஃபை ஆகும் ரெண்டுத்துக்குமே. ஸோ இது வந்து என்னதுன்னா சிமிலர்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது நீங்கள் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடணும். கியூஆரோட வேல்யூ வந்து 9, எஸ்டியோட வேல்யூ வந்து 5. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிடியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, இந்த லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, எப்போவுமே சிமிலாரிட்டி அப்படின்னா அந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதும் அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிளில் அதே ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதும் சேமாக இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி கிடையாது. இந்த ஆங்கிளோட இது வச்சு தான் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் அங்கே பார்த்து தான் நீங்கள் வந்து பார்க்கணும். சரியா? இந்த சம் பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இது எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் குட்டி ட்ரையாங்கிள் ரெண்டுத்தையும் நான் சிமிலர்னு எடுத்து போடுறேன். ஓகேவா? அதாவது என்னென்னா இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிளும் இந்த டோட்டல் ப்ளூ கலர் ட்ரையாங்கிளையும் நான் வந்து சிமிலர்னு போடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையானது என்ன, இந்த பிடி தான் நம்மளுக்கு தேவையானது. அது எங்கே இருக்குது, சின்ன ட்ரையாங்கிளில் 65 ஆப்போசிட் இருக்குது. ஓகேவா? அப்போ 65 ஆப்போசிட் என்ன இருக்குது, பிடி இருக்குது. அதில் பெரிய ட்ரையாங்கிளில் 65 ஆப்போசிட் என்ன இருக்குது, டோட்டல் லென்த் இருக்கா, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிக்யூவோட வேல்யூ தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 21.6 கொடுத்துருக்காங்க. அது எழுதிக்கோமா. இப்போ அதே மாதிரி இது எடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது 5, 9 ரெண்டுமே இருக்குல்ல. அதனால இப்போ வந்து குட்டிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 5 இருக்குது. பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 9 இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 9 டேபிளில் போட்டுனா 24 அப்போ 2.4 வந்துருமா. அப்போ பிடியோட வேல்யூ 24 5 are 120, அதாவது 12. அப்போனா ஓகேவா, ஒரு பாயிண்ட் போச்சுன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகிறோம். இன்கம் ஆஃப் ஏ இஸ் 60% லெஸ் தேன் பி. ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ 5னா 60% கம்மி அப்படின்னா 2ன்னு வரும். ஓகேவா? 60% 3 பார்ட்ஸு, 5 - 3 வந்து 2ன்னு எழுதிருக்கும். அடுத்த கண்டிஷன் பாருங்கள், ஏ இஸ் 60% ஆஃப் த பிஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் போடும்போது 60%ன்னு சொல்கிறான். 60% கம்மிக்கும் 60%ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இது பி வந்து 5னா 60% வந்து 3. ஓகேவா? ஃபஸ்ட் கண்டிஷனில் 60 கம்மியாக இருந்துச்சு, அதனால் 5 - 3 போட்டோம். ஓகேவா? ரைட். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சம்மில் ஏஸ் இன்கம் இஸ் 70% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி. இந்த இன்கம் வந்து இதோட 70%ன்னு சொல்கிறாங்க. 70ன்னா நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும் அப்படின்னா 60, 100ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். ரைட்டா? அப்போ இதில் 70%னா இந்த வேல்யூ வந்து 70. கரெக்டாக? அப்போ இன்ட்டு 35 போட்டால் தானே 70 வரும். இங்கேயும் இன்ட்டு 35 போடணும். அப்போ தான் அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக டேலி ஆகும். ரைட்டா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வந்து நம்ம கரெக்டாக ஒரே ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ டேரெக்டாக மைனஸ் பண்ணால் ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஓகேவா? அதாவது இது எக்ஸ் ரேஷியோலேருந்து இது ஒய் ரேஷியோலேருந்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே அந்த XY ரேஷியோ கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த XYன்றது காமனாக வரும். ஸோ உங்களோட ரேஷியோ அது அஃபெக்ட் ஆகாது. ரெண்டு சைடுமே அது கேன்சல் ஆயிரும். ரைட்டாக? புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டேரெக்டாக சப்ராக்டே பண்ணிக்கலாம். அப்போ 70 - 60 வேல்யூ 10. அதுதான் வந்து என்னதுன்னா சேவிங். இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங். ஓகேவா? அப்போ இங்கே மைனஸ் பண்ணும்போது 5 × 20 போட்டால் 100 வந்திருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னன்னா 5 × 15 தான் மிச்சம் இருக்குது. அப்போ 15 5 are 75. அதான் இங்கே வந்திருக்கும். கரெக்டாக? இப்போ 5 கேன்சல் பண்ணால் 2 × 15 5 are 75. அவ்வளோதான். ஓகேவா? 5 கேன்சல் பண்ணி போட்டோம்னா 2:15. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ஏபிசி இந்த ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் தான் இந்த ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். a³ + b³ + c³ - 3abc = a + b + c into a + b + c the whole square - 3 × ab + bc + ca. இதான் வந்து என்னதுன்னா ஃபார்முலா. ஓகேவா? இதில் எடுத்து டேரெக்டாக ஷிஃப்ட் பண்ணால் a + b + c வந்து 7 நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் a + b + c the whole square எவ்வளோ, 49 - 3 × ab + bc + ca வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 3 சார் எவ்வளோ வந்திருக்குன்னா 18 வந்திருக்கும். இப்போ 58 67 வந்திருக்கும். அப்போ 67 × 7 ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 7 7 49 9 பேலன்ஸ் 4 7 6 are 42 46 469 அப்படின்றது வந்துடும். ஓகேவா? டேரெக்டாக இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 3-4 ஃபார்ம் இருக்குது இந்த a³ + b³ + c³ - 3abc. 4 ஃபார்மே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சம்க்கும் ஒவ்வொரு விதமாக யூஸ் ஆகும். ரைட்டாக? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 740 அப்படின்றது இவ்வளோ அமௌண்ட்டாக மாறிடுச்சு. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 15%, செகண்ட் டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா?
இப்போ இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ 565 ரைட்டா 1 ரூபி தான் நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணுறோம் ஓகேவா. அது அப்ராக்சிமேட் பண்ணலாமா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ 740 ருபீஸில் 1% எவ்வளோ 7.4 ருபீஸ் ஓகேவா. அதில் 1/7 அப்போ 1%லேயே 1/7 தான். அப்போ 0.something% தான் நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஆன்சர் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுன்றனால நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறோம் ரைட்டா. இப்போ 740 நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5 வந்திருக்கும், 6னா எவ்வளோ வந்திருக்கும் 7 வந்திருக்கும், 175 ருபீஸ். இப்போ மொத்தம் 175 ரூபாய் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்கு ரைட்டா டிஸ்கவுண்ட்டில். ஃபஸ்ட்டு 740க்கு 15% எவ்வளோ 10% 74, 5% 37. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 111 வந்திருக்கும். இதுதான் வந்து என்னதுன்னா 15%. இப்போ இதை நான் இங்கே மைனஸ் பண்ணிக்கிறேன் 110 வச்சுக்கிறேன் ரைட்டா, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ண. இப்போ 100 போச்சுன்னா எவ்வளோ 640, 630 ருபீஸ் ஆகிட்டு இருக்கும் இது ஓகேவா. 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அப்ராக்சிமேட்டாக. இப்போ 110 ருபீஸ் குறைஞ்சி போச்சு ஆல்ரெடி ஓகேவா. அப்போ இன்னும் எவ்வளோ குறையணும் அப்படின்னா 65 ருபீஸ் கம்மியாகணும். இந்த 630ல் எத்தனை பர்சன்டேஜ் வந்து 65 10% கிட்ட தானே. 10% எவ்வளோ 63 ருபீஸ் வருமா. 2 ருபீஸ் வந்து நம்ம அப்ராக்சிமேட் பண்ணனால கொஞ்சம் லைட்டாக எரர் அடிக்குது அவ்வளோதான். ஸோ அப்போ 10% தான் ஆன்சர் அவ்வளோதான் ரைட்டா. ஸோ கேல்குலேஷன் போட தேவையில்ல, எப்பவுமே இதே மாதிரியே அப்ராக்சிமேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கோங்க ரைட்டா. ஓகே அடுத்த சம் போகலாம். Okay, next to DI sum. By what percent total revenue of company of sales ABD in 2012 and 13? இப்போ ABD பார்க்கணும் 12க்கும் 13க்கும். நான் எல்லாத்துமே 90 தான் வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 8 வந்திருக்குமா, இங்கே வந்து -16 வந்திருக்குமா, சிக்கு வந்து -16 வந்திருக்குமா, அப்புறமா வந்து 13க்கு பார்க்குறோம் அதே மாதிரி 4 வந்திருக்குமா, இங்கே வந்து 6 வந்திருக்குமா, இங்கே வந்து எவ்வளோ 12 வந்திருக்குமா. 12 + 4 16 -16 கேன்சல் ஆகிடும். 8 + 6 14 அப்போ -2 வந்திருக்கும் கரெக்டாக. அப்போ 9 × 6 540, 540ல் 538ன்னு வந்திருக்கும் ஆன்சர். ஒரு நிமிஷம் ஓகே யாரோ கூப்பிட்ட மாதிரி ரெண்டு சென்ட் விட்டோம். 538 ரைட் ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பியில் வந்து 2013 to 16 நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ இதை அழிச்சிட்றேன். இது சேம் வே பியில் வந்து 2013 to 16. அப்போ பி இங்கே இருக்கா 2013 to 16னா இந்த வேல்யூ, இந்த 4 வேல்யூ ஓகேவா. நான் திரும்ப 90 வச்சுக்கிறேன். அப்போ 6 2 -6 அப்புறம் 8 ஓகேவா. அப்போ 6 இது போய்டும், 10 ஜாஸ்தி இருக்குது ரைட்டா. 9 4 36 37 வந்திருக்குமா, 370 வந்திருக்கும் கரெக்டாக. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளை வந்து இதுக்கு எவ்வளோ ரேஷியோ ஜாஸ்தி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 538 - 370 போட்டிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும் 8 4 பேலன்ஸ் ஒன்று எவ்வளோனா 6 168 வந்திருக்கும். அப்போ இந்த 168 அப்படின்றது வந்து 370க்கு எவ்வளோ அப்படின்றது தான் கேட்குறாங்க ஓகேவா. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 1% எவ்வளோ 1% எவ்வளோ 3.7 ருபீஸு ஓகேவா. இப்போ 40% எவ்வளோ இதில் இன்ட்டு 40 போட்டோன்னா 40%. அப்போ 37 × 4 7 4 28 பேலன்ஸ் 2 4 3 12 13 14 148 வந்திருக்குமா. நம்மளுக்கு 168 வேணும் ஓகேவா. இன்னும் எத்தனை பர்சன்ட் போடணும், இன்னும் ஒரு 5% போடுறோன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. 45 போட்டுடுறேன் ரவுண்டாக. அப்போ 7 5 35 5 பேலன்ஸ் 3 5 3 15 18 ஓகேவா. அப்போ 5% போட்டோன்னா எவ்வளோ வந்திருக்கும் 18.5 வந்திருக்கு ஓகேவா. 18.5ன்றது இதில் தேவைப்படுற 20 விட கொஞ்சம் கம்மி. அப்போ 45 விட கொஞ்சம் ஜாஸ்தியான வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். அப்போ 45.4 தான் வந்து நம்மளுக்கான ஆன்சர் ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சர்டன் சம் ஃபார் 10% ஃபார் 1 year when compounded half yearly and yearly is 88.8 ஓகேவா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க 10% நான் 1 yearக்கு கேல்குலேட் பண்ணுறதும் அதே ஹாஃப் இயர்லி கேல்குலேட் பண்ணால் எனக்கு வந்து வித்தியாசம் வந்து 88.8 வருது. அது எப்படி வித்தியாசம் வரும்னா 1 yearக்கு 10% அப்படியே போடுவோம். இந்த 10% ஹாஃப் இயராக கேல்குலேட் பண்ணால் எப்படின்னா 5% 5%ன்னு 2 ஆஃபாக கேல்குலேட் பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஓகேவா. அப்போவே வந்து அந்த பிரின்சிபலையும் அமௌண்ட்டையும் சேர்த்து அடுத்த வட்டி போடுவாங்க ரைட்டா. அதுதான் அப்போ 2 5% அப்போ 5% 5%னா என்னன்னா 5 + 5 + 5 × 5/100 போடலாமா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 years of 5% இப்படி தான் போடுவீங்க அதே தான். அப்போ என்ன வந்திருக்கும் உங்களுக்கு ஆன்சர்னா ஒன்று 10%, ஒன்று 10.25% வந்திருக்கும். இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம் எவ்வளோ 0.25%. அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 88.8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணானா உங்களுக்கு 1%ஓட வேல்யூ கிடச்சிரும். இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே 100%க்கான வேல்யூ கிடச்சிரும். ஸோ 100% எவ்வளோ அப்படின்னா 88.8 × 4 × 100 கரெக்டாக. இப்போ இதை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, நார்மல் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணால் 5/3 வந்துருமா.
அப்போ 10%னா டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு 50%/3 வந்திருக்கா. அப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்டில் 50%/3 கண்டுபிடிக்கணும் இன்டூ 50/300. அந்த பர்சன்டேஜ்னா ஒன்றும் கிடையாது 1/100 ரைட்டாக போட்டிங்கன்னா இப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ 8 3s are 24 இப்போ 3 கேன்சல் ஆகும்ல 3 2s are 6 பேலன்ஸ் 2 9 3s are 27 6 3s are 18 ஓகேவா. இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா அந்த இது போய்டும் 5 4s எவ்வளோ வந்துடும் 20 வந்துருக்கும் இன்டூ 2 போட்டிங்கன்னா 6 2s are 12 2 பேலன்ஸ் 1 ஒரு 0 வந்துடும் 6 2s are 12 பேலன்ஸ் 1 9 2s are 89 பேலன்ஸ் 1 2s are 5 5 9 2 0 வந்துடுச்சு ஓகேவா. அதான் ஆன்சர். ஜஸ்ட் அந்த 0.25%க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டூ 4 இன்டூ 100 போட்டிங்கன்னா 100%ஓட வேல்யூ கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க 5/3 ஏதோ கொடுத்துருந்தாங்க ரைட்டா. இன்டூ 100 போட்டிங்கன்னா 50/300 அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டு கேல்குலேட் பண்ண ஆன்சர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கும் சம்மந்தமே இல்லை டோட்டலாக. இப்போ இதே சம்மே உங்களுக்கு 25x² + 1/36x² இருக்கா. இப்போ இவங்க இதுக்கு பதிலாக 5x + 1/6x ஓட வேல்யூ வந்து சம்திங் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்களா. p² - 2 × a/b அப்படின்னு போட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. பட் இங்கே வேறு என்னமோ கொடுத்துருக்கானுங்க ஓகேவா. சரி வேறு என்னமோ கொடுத்தானா இதை வச்சு மண்டே உடச்சி இந்த ஃபார்முக்கு கொண்டு வரக்கு பதிலாக நான் இன்னும் ஒரு பெஸ்ட்டான வே என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதையே போட்டுருங்க 5x + 1/6x இந்த ஃபார்மேட் தான் உங்களுக்கு தேவை கரெக்டாக. இதையே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணி ரைட்டாக. இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கினா எவ்வளோ வந்திருக்கும் 30x² + 1/6x அப்படின்னு போட்டுக்கலாமா இதை. இப்போ இந்த 30x² பதிலாக நான் இதை இந்த சைட் கொண்டு போயிடலாம் 5x 15x + 1 = 30x². எப்படி இதை ஒர்க் ஆகும்னு நீங்கள் கேட்காதீங்க. கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதே சால்வ் ஆகுன்றதுக்கு தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ தாராளமாக இந்த ஈக்குவேஷன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஈக்குவேஷன் ஏதோ ஒரு ஃபார்மில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஆன்சர் தானாக வரும் ஓகேவா. நீங்கள் அதை பற்றி எதுவுமே வரி பண்ண தேவையில்ல. 15x - 1 வந்திருக்கும் 15x - 1 வந்திருக்குமா. ஸோ இதை எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஓகேவா. ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகேவா. ஆன்சர் எப்படி வரும்னு மட்டும் பாருங்கள். 15x - 1 வருமா 15x - 1 வருமா +1 - 1 கேன்சல் ஆயிருமா. இப்போ இந்த எக்ஸ் தானாக கேன்சல் ஆயிடுச்சா. இப்போ உங்களுக்கு வேல்யூவே கிடச்சிருச்சா. நீங்கள் ஆசைப்பட்ட ஃபார்ம் வந்துடுச்சு பாருங்கள் 5/2 வந்துடுச்சு கரெக்டாக. அவ்வளோதான். இப்போ இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். p² - 2 × a/b ஃபார்முலா எடுத்து போட்டிங்க அப்படின்னா 25/4 - 2 × a/b வேல்யூ என்னது 5/6. இதுதான் a இதுதான் b ரைட்டா. எடுத்து போட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸு அப்போ 75 - 20 வந்து எவ்வளோனா 55/12 ஆன்சர் வந்துடுச்சா. அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸே தெரியாது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது காமனான விஷயம். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ஃபார்முலாக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குது எல்லாமே ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஷின் வந்திருக்கோம். த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 7:6 ஓகேவா. இஃப் 4 more பாய்ஸ் இஸ் ஆடட் ஜாயின் த குரூப் ஓகேவா அண்ட் 3 more லீவ்ஸ் த குரூப். லீவ்ன்றனால -3 போட்டுக்கிறேன். ரேஷியோ வந்து 4:3 ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க இனிஷியல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு 7 3s எவ்வளோ வந்திருக்கோம் 21 இந்த சைடு. அப்போ 6 4s என்ன வந்திருக்கும் 24. அப்போ -24 = 4 3s எவ்வளோ வந்திருக்கும் 12. 4 3s எவ்வளோ வந்திருக்கும் 12 - × ப்ளஸ் ஆயிரும் +12. அப்போ 3 பார்ட்ஸ் எவ்வளோனா -3 தான் பட் அது பிரச்சனை இல்லை ரைட்டா. 3 பார்ட்ஸ் எவ்வளோனா 24. ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோனா 8 ஓகேவா. 1 பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் ரைட்டா. இப்போ இந்த 1 பார்ட்டு தான் இந்த இனிஷியல் வச்சு நம்ம போட்டுக்கலாம். 7 + 6 டோட்டலாக 13 பார்ட்ஸ் இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து. நம்ம 1 பார்ட் வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 13 × 8 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 104 வந்திருக்கும் ரைட்டா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே நெக்ஸ்ட் சம் போகலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சம். இதில் 2 சிமிலாரிட்டி யூஸ் ஆகும் ஓகேவா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இல்லை டி அண்ட் இன்னு 2 பாயிண்ட் இருக்குது. எதுலனா ஏசியில் டின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அண்டு இதில் இ பாயிண்ட்டு இ வந்து பிசியில் இருக்குது ரைட்டா. இப்போ என்ன பண்ணுறோம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் நம்ம ஓகேவா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த டிஇயும் ஏபியும் பேரலாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. எஃப் இஸ் ஆன் பாயிண்ட் ஆன் சிஇ ஓகே. எஃப்னு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது ஓகேவா. இப்போ எஃப் இஸ் அ பாயிண்ட் ஆன் சிஇ சச் தட் டிஎஃப் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏஇ. ஏஇன்னு ஒரு லைன் வரைஞ்சோன்னா அந்த டிஎஃப்பும் ஏஇயும் வந்து அதே மாதிரியே பேரலாக இருக்குது கரெக்டாக.
இது டபுள் ஏரோ போட்டுக்கிறேன். இதுக்கு இது பேரல், அதுக்கு அது பேரல். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிஇயோட வேல்யூ டோட்டல் வேல்யூ வந்து 6, அதேமாதிரி சிஎஃபோட வேல்யூ வந்து 2.5. அப்போது பிசியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, டோட்டல் வேல்யூ. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 2 சிமிலாரிட்டி இருக்குது இங்கே. ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி வந்து எல்லோ கலரில் போட்டு காட்டுற பாருங்க. இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர். கரெக்டாக? ஓகேவா, இப்போ இந்த 2 சிமிலர். அதே மாதிரியே நான் இப்போ இன்னும் 2 ட்ரையாங்கிள் போட்டு காட்டுறேன் பாருங்க, ப்ளூ கலரில் போட்டு காட்டுறேன். இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர். கரெக்டாக? இப்போ 2 சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த 2த்தையும் வச்சு நீங்கள் சிமிலாரிட்டி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா இந்த சைடு இந்த ட்ரையாங்கிள் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது சொல்கிறதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, பட் ரொம்ப சிம்பிளான சம் இது. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறேன். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து 2.5. ஓகேவா, இந்த குட்டி இது 2.5, டோட்டல் வந்து 6 அப்படின்னா அதே ரேஷியோவில் தானே இந்த சைடு இருக்கும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் தானே. அப்போ அதே ரேஷியோவில் தானே இருக்கும். இங்கே 2.5 இருக்கும், இங்கே 3.5 இருக்கும். டோட்டலாக வந்து 6 ரேஷியோ, டோட்டல் ரேஷியோ 6. இந்த ரேஷியோ சொல்கிறேன் நான் இங்கே. ஓகேவா, நான் வந்து லென்த்து சொல்ல. ஸோ அதே ரேஷியோவில் தானே இருக்கும். ஓகேவா, அப்போது இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோன்னா இது ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரேஷியோஸ் என்னென்னா இங்கே 2.5ன்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து 3.5 இருக்கும். டோட்டல் வந்து 6 பார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போது 2வது ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. 2வது ட்ரையாங்கிள் அதாவது என்னென்னா இந்த ஹோல் ட்ரையாங்கிளில் இந்த பார்ட்டு. ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த சைடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, இந்த சைடோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ரைட்டா, இது 2.5னா டோட்டல் 6ஆக இருக்கும். அப்போது இந்த டோட்டல் வந்து 2.5ஆக இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் வந்து 6ஆக இருந்திருக்குமா? அப்போ இது 2.5ஓட வேல்யூ என்னதுன்னா 6. 2.5ஓட வேல்யூ வந்து 6ஆக இருந்தால் 6ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 36 டிவைடட் பை 2.5ன்னு வந்திருக்கும். 5/2 5 × 2 போட்டிங்கன்னா 36 2 சார் எவ்வளோ வந்திருக்கும்? 72ன்னு வந்திருக்கும். 72/5 போட்டிங்கன்னா 14 5 சார் 70, 2 போட்டால் 4 வந்திருக்கும். அவ்வளோதான், 14.4. ஓகேவா, சிம்பிளானது என்னென்னா 2 சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்குது, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். இது தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் ஏபி அண்ட் சிடின்னு 2 பாயிண்ட் ஏபியவும் சிடியவும் ப்ரொடியூஸ் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணுறாங்க. ஏபிசிடி. ஆமாம், நான் தான் சொன்னேன் ஏபினா பிலேருந்தே போடுங்க, சிடினா டிலேருந்து போடுங்கன்ட்டு. ஆனால் அது மற்ற சம்முக்கு தான். இந்த சம் வந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி வச்சு போடுறேன், ஆன்சர் வரல. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே வந்து பி, இங்கே வந்து ஏன்னு அப்படியே மாற்றிட்டு போட்டோன்னா ஆன்சர் வரும். ரைட்டா, ஏன்னு கேட்காதீங்க, இந்த லாஜிக்கே எஸ்எஸ்சியில் இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. பிலேருந்து போதா ஏலேருந்து போதான்னு சொல்ல மாட்டாங்க. பட் மற்ற எல்லா சம்முக்குமே ஏபிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா பிஏ தான் எடுத்துக்கணும். பட் இந்த ஒரு சம்முக்கு மட்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில கொஷின் பேப்பரில் ஏபி வருது, சில கொஷின் பேப்பரில் பிஏ வருது. ஸோ இதில் கான்ஷியஸாக இருங்க. ஆன்சர் வரலன்னா டப்புன்னு மாற்றி போட்டு ஆன்சர் போடுறதுக்கு பார்த்துக்கோங்க. ரைட்டா, இது லாஜிக் எதுவும் இல்லை, கொஷின் பேப்பர் ஃப்ரேம் செட்டரோட மைண்டில் தான் இருக்குது. ஓகேவா, அது அந்த மாதிரி செட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் சொல்கிறேன். நான் ஏன்னா பல கொஷின் பேப்பரில் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். இப்போ ஏபியோட வேல்யூ 7ன்னு சொல்லிட்டாங்க. பிபியோட வேல்யூ பிபி இது ஒரு கிலோ 4.2ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பிடியோட வேல்யூ வந்து 2.8, சிடியோட வேல்யூ எக்ஸ். ரைட்டா, இப்போ இது எப்படி சால்வ் பண்ணோம்னா, ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதில் ஒரு சீக்கண்ட் இருக்குது அப்படின்னு, ஒரு சீக்கண்ட் ஒரு டேஞ்சன்ட் இருக்குன்னா இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு. ஓகேவா, அது இது வந்து எக்ஸு, டோட்டல் வந்து ஒய் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு போடணும். ஓகேவா, இது 2 செகண்ட் இருக்குன்னா அதே தான், இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் இதில் இருக்க அந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் போடணும். இதுதான் நான் போன கொஸ்டின் பேப்பரில் கூட சொல்லியிருப்பேன். ரைட்டா, அதை வச்சு போடுறோம். இப்போ இங்கேருந்து இந்த டேர்முக்கு எவ்வளோ வந்திருக்கு? 4.2. அதே மாதிரி P2A எவ்வளோ வந்திருக்குன்னா 4.2 + 7 வந்து 11.2 இன்ட்டு போட்டிக்கணும். ஈக்குவல் டு இங்கேருந்து இதுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 2.8. அதேமாதிரி P2C எவ்வளோ வந்திருக்குன்னா 2.8 + x நான் டீன்னு எடுத்துக்கிறேன் அதை. ஓகேவா, இப்போ நம்ம எடுத்து கேல்குலேட் பண்ணோன்னா எவ்வளோனா 14 2 டைம்ஸு 14 8 டைம்ஸு 2 வந்து 4 டைம்ஸு. அப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா 16.8ன்னு வந்திருக்கும். டோட்டல் 16.8னா நம்மளுக்கு கேட்குறது சிடியோட லென்த் தானே கேட்குறாங்க. அப்போ -2.8 போடணும்ல. 2.8 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 14 அப்படின்னு வந்துடும். ரைட்டா, ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா P2B × P2A. ஓகேவா,
அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், பி டு பி இன்ட்டு பி டு ஏ, அதே மாதிரியே ஈக்குவல் டு இன்னொன்று என்ன பண்ணுறோன்னா பி டு டி இன்ட்டு பி டு சின்னு போட்டுரும். அவ்வளோதான். ரைட்டா? பட் இந்த ஃபார்முலா பார்த்துக்காதீங்க, இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அந்த ப்ளஸ் பண்ணும் போது எதை ப்ளஸ் பண்ணணும் ப்ளஸ் பண்ணக்கூடாதுன்னு கன்ஃபியூஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். 1/3 ஆஃப் த கூட்ஸ் வந்து 15% ப்ராஃபிட்க்கு விற்கிறாங்க அண்ட் 25% ஆஃப் த கூட்ஸ் வந்து 20% ப்ராஃபிட்க்கு விற்கிறாங்க. ரைட்டா? அண்ட் ரெஸ்ட்டை வந்து 20% லாஸ்க்கு விற்கிறாங்க. நம்ம டோட்டலாக 12 ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். இந்த 4 3s 12 அதனால அது மாதிரி வச்சுக்கிறேன். அப்படின்னா 1/3 அதில் எவ்வளோனா 4, இதில் 1/4 எவ்வளோனா 3. ஓகேவா? அப்போ 4 + 3 7 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 5. இந்த 5 ப்ராடக்ட்ஸை தான் வந்து 4 3 5 வருதுல்ல, அதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ 4 3 5 இந்த 5 ப்ராடக்ட்ஸை தான் அவங்க 20% லாஸ்க்கு விற்கிறாங்க. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன வருது அப்படின்னா 15 4s 60, 60 + 60 120, 120 - 100 வந்து எவ்வளோனா 20. ஓகேவா? இந்த 20 ப்ராஃபிட் வந்து எத்தனைக்கு? 12 ப்ராடக்ட்ஸ்க்கு. அப்போ டிவைடட் பை 12. இதுதான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 138.5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த கூட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இன்டூ 12 போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இந்த 12 போயிடும். இன்டூ 5 போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இது 100% வந்துடும். ரைட்டா? அதான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அப்போ 12 5 எவ்வளோ வந்திருக்கும்? 60. 0 போச்சுன்னா இது வந்திருக்கும் 6 5 30, 0 பேலன்ஸ் 3, 6 8 48, 51, 1 பேலன்ஸ் 5, 6 3s 18, 23, 3 பேலன்ஸ் 2, 6 1s 8. ஓகேவா? 8310. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா the number of years in which revenue of the company from the sales of D is more than the average revenue of sale A over 6 years. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஏவோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஏவோட ஆவரேஜ் வந்து 100 இருக்கும் அப்படின்னு நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கும்போது 2 கம்மியாக இருக்குது, இது வந்து 6 கம்மியாக இருக்குது, இது வந்து 20 கம்மியாக இருக்குது, இந்த 5 கம்மியாக இருக்குது, இது வந்து 10 ஜாஸ்தியாக இருக்குது, இது வந்து 15 ஜாஸ்தியாக இருக்குது. ரைட்டா? அப்போது 25, இது ஒரு 25 கேன்சல் ஆயிரும். 8 கம்மியாக இருக்குது. ஓகேவா? எத்தனைக்கு 8 கம்மியாக இருக்குது? 6 ப்ராடக்ட்ஸ்க்கு. அப்போ 6 / 6 போடணுமா? அப்போ எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னா -1.6ஆல் போட்டோன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 2/3. அப்போ 1.33 போட்டிருக்கோம். அப்போது 98.66 வந்திருக்குமா? இந்த 98.66 விட டியில் எத்தனை வேல்யூ ஜாஸ்தி இருக்குது? இது கிடையாது, ஒரு வேல்யூ. இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, 2 வேல்யூ. ஸோ ஆன்சர் வந்து 2. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வேல்யூ 2 இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கலாம். ஏன் இதுக்கு பண்ணலாம் அப்படின்னா இங்கே எல்லாமே 2 டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டீட்டான்னு கொடுத்தனா இப்போ ஸ்டோரி வேறு 3 4 5 ட்ரிப்ளெட் கூட வரலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 0 to 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் 2 டீட்டான்னு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டீட்டா வேல்யூக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இப்போ 3 4 5 போட்டால் கூட எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த 2 டீட்டா கண்டுபிடிக்கும்போது பண்ண முடியாதுல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11.5 டிகிரின்னு ஏதோ போட்டு கண்டுபிடிச்சிருங்கன்னு கூட வச்சுக்கோங்க. 11.5 × 2 போட்டிங்கன்னா 22 23 டிகிரிக்கு உங்களால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அப்போ கண்டிப்பாக அந்த வேல்யூ வந்து 0 45 30 60 90 இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த வேல்யூஸில் ஏதோ ஒன்று தான் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் 1/√2 போடலாமானா போட முடியாது. ஏன்னா இங்கே ஒரு 1/√2 தங்கிரும். ஓகேவா? அப்போ √2 தங்கிரும். அப்போ அது வராது. அப்போது 45 டிகிரி வராதுன்னு ரூல் அவுட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் 0 டிகிரி போடலாமா? போடக்கூடாது. அப்போது இதில் சைனுக்கு 0 போட்டிங்க அப்படின்னாலும் வராது, காசுக்கு 0 போட்டாலும் வராது. அப்போ நம்ம என்ன போடலாம் அப்படின்னா இந்த மாதிரி சம்மு 1 ஸ்கொயர் இருக்குது, 1த்துக்கு ஸ்கொயர் இல்லைனால என்ன பண்ணோன்னா ஸ்கொயர் இல்லாத டேர்மை 1/2னும் ஸ்கொயர் உள்ள டேர்மை வந்து √3/2னும் எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். ரைட்டா? ஸோ இதுதான் லாஜிக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணனா 1 வந்திருக்கும். இது பண்ணியிருந்தேன்னா 3/4 வந்திருக்குமா? -3/4 வந்திருக்கும். இது 7 × 7/4 வந்திருக்கும். அப்போ 4/4 வந்து 1 + 1 வந்து 2. கரெக்டாக அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? அது ஜஸ்ட் லைட்டாக செக் பண்ணிவிட்டு அப்போ சைனுக்கு வேல்யூ நம்ம என்ன எடுக்கிறோம்? 1/2ன்னு எடுக்கிறோம். அப்போ டீட்டா வந்து 30 டிகிரி. கரெக்டாக? அப்போ இங்கே 2 டீட்டா வந்து என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 60 டிகிரி இருந்திருக்கும். நான் அதாவது என்ன சொல்கிறேன்னா இதை சால்வ் பண்ண வேண்டாம். ரைட்டா? அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ. இப்போ இது வந்து 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி போடணுன்னா சீக்கன் 60னா காஸ் 60 வேல்யூ 1/2. அப்போ இது வந்து 2 வந்திருக்கும். ப்ளஸ் காஸ் 60 1/√3 வந்திருக்கும். கொசிகன் 60 வந்து 2/√3 வந்திருக்கும். ப்ளஸ் tan 60யோட வேல்யூ வந்து என்னதுன்னா √3. கரெக்டாக? அப்போ என்ன வந்திருக்குன்னா 2√3 + 1 / √3 / 2 + 3 5/√3.
ஓகேவா, கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 2√3 + 1 டிவைடட் பை 5 அதான் ஆன்சராக வந்திருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற சம்முக்குனா 3, 4, 5 ட்ரிப்ளெட் வருமோ அது இது யோசிக்கலாம். ஆனால் இந்த சம்முக்கு வரவே வராது. ஸோ டேரெக்டாக வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எந்த ஆங்கிளும் கண்டுபிடிச்சி இதை போட்டுக்கோங்க. இது பண்ண தேவையில்லை, சால்வ் பண்ண தேவையில்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். அதாவது என்னென்னா ஏவும் பியும் சேர்ந்து டி டேஸ் வேலை செய்கிறாங்க. ஏ வந்து 8 + டி டேஸ் ஆகுது ஏக்கு, பிக்கு வந்து 18 + டி டேஸ் ஆகுது. ரைட்டா, இந்த மாதிரி டி வந்துச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரைட்டா, இது ஏபின்ற பட்சத்தில் டியோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 8 × 18 இருக்கும். போட்டிங்கன்னா டியோட வேல்யூ வந்து 144ல் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12ன்னு வந்துடும். ஓகேவா, இது ஜஸ்ட்டு இது எப்படி வருது அப்படின்னா ஏவோட வேல்யூ ஏபியோட வேல்யூ வந்து எக்ஸு, ஏவோட வேல்யூ எக்ஸ் + ஏவு, பியோட வேல்யூ எக்ஸ் + பின்னு எடுத்துகிட்டு எக்ஸ் இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + ஏ இன்டூ எக்ஸ் + பி டிவைடட் பை 2x + ஏ + பி அப்படின்னு போட்டு இதை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி ஸ்டெப்பில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு வரும், x² = ஏபின்னு வரும், x = √(ab)ன்னு வரும். ஸோ இந்த டெரிவேஷனில் இருக்க அந்த ஃபைனல் ரிசல்ட்டை வந்து நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கிறோம். ரைட்டா, ஸோ அப்படி தான் இது வருது. இது ஒரு பெரிய இது கிடையாது. நிறைய பேர் யூடியூப்பில் வந்து டைம் அண்ட் ஒர்க் ஷார்ட்டஸ்ட் ட்ரிக் 2 செகண்ட்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமாக கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. இது இந்த சம்முக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். மற்ற சம்ஸ்க்கெல்லாம் எடுத்து போய் ட்ரை பண்ணாதீங்க. ரைட்டா, ஸோ இந்த ஃபைனல் ஸ்டெப்பை நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா டேரெக்டாக போட்டுக்கிறது நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ டியோட வேல்யூ 12ன்னு வந்த பிறகு இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. இது 12, இது 20, இது எவ்வளோ வந்திருக்கும், இது 12, இது வந்து 20, இது வந்து எவ்வளோ வந்திருக்கு, 12 விட எவ்வளோ ஜாஸ்தின்னா 18, அப்போ வந்து 30 வந்திருக்கும். ரைட்டா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ வந்து 4 டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தா, ஏ வந்து 4 டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தானா எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பான், 1/5 ஆஃப் த ஒர்க் முடிச்சிருப்பான். கரெக்டாக 20/4 என்னது 1/5. அப்போ பி வந்து மிச்சம் 4/5 ஆஃப் த ஒர்க்கை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 4 சார் எவ்வளோ வந்திருக்குன்னா 24ன்னு வந்திருக்கும். ரைட்டா, இல்லை நீங்கள் எப்பவும் போல் உங்கள் எல்சிஎம் மெத்தட் போனால் கூட ஆன்சர் வந்து பக்காவாக வரும். ஒன்றும் கிடையாது. 60 அப்படின்றது எல்சிஎம் வந்திருக்கும், 3 2. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ வந்து 4 டேஸ், அப்போ 4 3 சார் 12 ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் 48 ஒர்க்கை வந்து பி பண்ணுறதுக்கு 24 டேஸ் ஆயிருக்கும். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். இந்த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் வந்து 58.4 எக்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 58.4. அடுத்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 62.8 அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, இப்போ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 0.55 kgன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 4.4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எத்தனை பேருக்கு, 5 பேருக்கு. ஸோ 5 பேர் புதுசாக வராங்க. அவங்களோட ஆவரேஜை விட எக்ஸ்ட்ராவாக 4.4 எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வராங்க. இந்த வேல்யூ தான் வந்து எக்ஸஸ் வேல்யூ. இந்த எக்ஸஸ் வேல்யூ ஈக்குவல் டு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, 55 பீப்புள்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது, எக்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கிறோம். சரி, எக்ஸ்ன்னு போட வேண்டாம், ஒய்ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா, ஒய்ன்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும், 11 எவ்வளோ டைம்ஸ் வந்துருக்கும், 4 டைம்ஸ் 0.4 டைம்ஸ் வந்துருக்கும். இது எவ்வளோ வந்துருக்குன்னா 0.05 டைம்ஸ் வந்துருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த இதுவும் கேன்சல் ஆகி 0.5 வந்துருக்குமா. அப்போ இது கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ் வந்துருக்கும். ஒய்யோட வேல்யூ வந்து 14 வந்து. ஒய்யோட வேல்யூ என்னதுன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒய்யோட வேல்யூ. மொத்தமாக இந்த 0.55 எல்லாரும் தான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துப்பாங்க. கரெக்டாக இப்போ புதுசாக வந்து 5 பேரும் தான் எடுத்துப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு இனிஷியலாக எவ்வளோ பேர் இருந்தாங்க தான் கேட்குறாங்க. அப்போது 40ல் 5 போச்சுன்னா 35 பீப்புள்ஸ் வந்து இனிஷியலாக இருந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா 35. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீக்கண்ட் அண்ட் டேன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்ஃபைனைட் வர வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணுங்கன்னா டேன் 0 டிகிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ டேனோட 0 டிகிரியோட வேல்யூ என்னதுன்னா 0, சீக்கண்டில் 0 டிகிரியோட வேல்யூ என்னது 1. ஏன்னா காஸ் 1 சீக்கண்ட் படி இன்வெர்ஸ் 0 1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டேன் 0 0 வந்துடுச்சு. இது வந்து -1 அப்படின்றது ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா the time taken by boat to travel 13 km டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் 7 km அப் ஸ்ட்ரீம் வந்து சேம்னு சொல்கிறாங்க. ரைட்டா, இப்போ டிஸ்டன்ஸோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13:7 டைம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா. ஓகேவா, அப்போ டிஸ்டன்ஸோட ரேஷியோவும் ஸ்பீடோட ரேஷியோவும் சேமாக தானே இருக்கும். அதாவது என்னதுன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். கரெக்டாக, இப்போ டைம் ரெண்டுத்துக்குமே ஃபிக்ஸடு. ஓகேவா, ரெண்டுத்துக்குமே டைம் வந்து ஃபிக்ஸடு. அப்போ டிவைடட் பை d1 ஈக்குவல் டு s1 இன்டூ t1 வச்சுக்கோங்களேன். டைம் ரெண்டுத்துக்குமே t1 கிடையாது, ரெண்டுத்துக்குமே ஃபிக்ஸடு. அப்போ டைம் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ஸ்பீடோட டிஸ்டன்ஸோட ரேஷியோ நம்ம ஸ்பீடோட ரேஷியோவாக டேரெக்டாக எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஸ்பீடு வந்து டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் 13:7 இருக்குது. ஓகேவா,
இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா ஸ்டில் வாட்டரோட இது ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஓகேவா? அப்போ என்னவாக இருந்திருக்கும்னா 10 அப்படின்றது வந்து நார்மலாக இருக்கிற ஸ்பீட் இருந்திருக்கும். ரைட்டா? அதுலேருந்து ஒரு 3 குறைஞ்சி அப் ஸ்ட்ரீம் வந்து 7, அதுலேருந்து ஒரு 3 ஆட் ஆகி டவுன் ஸ்ட்ரீம் வந்து 13. கரெக்டாக? ஸோ வேல்யூஸ் வந்து அப்படியே டைரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா டவுன் ஸ்ட்ரீம் வந்து 13 கிலோமீட்டர் பர் ஹாரு, அப் ஸ்ட்ரீம் வந்து 7 கிலோமீட்டர் பர் ஹாரு, அதே மாதிரி நார்மல் ஸ்பீடு வந்து என்னதுன்னா 10 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் வந்து 44.8ன்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஸ்டில் வாட்டரில் எவ்வளோ நேரம், ஸ்டில் வாட்டர் எவ்வளோ 10. அப்போது 10 இங்கே போட்டிங்க அப்படின்னா 4.48 வரும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? 5 தப்பு. இது ரெண்டுத்தில் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா 25 × 4 × 4 போட்டு போங்க ரெண்டு சைடுமே. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், 48/100 வந்திருக்கும். கேன்சல் பண்ணிங்கன்னா 0.48 வந்திருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் போகலாம். இந்த சிலிண்ட்ரிக்கல் வெசலோட ரேடியேஷன் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து ரெக்டாங்கிள் டப்புக்குள்ளே ஊற்றுறாங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து வால்யூம் வந்து சேமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். வால்யூம் தான் ரெண்டுத்துலேயும் சேம், ரெண்டுத்துலேயும் இருக்க மெட்டீரியல் சேம். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிலிண்டரோட ஃபார்முலா வந்து πr²h. அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு வந்து லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். இதுதான் வால்யூமோட ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 22/7 × r² வேல்யூ 30 × 30 × ஹைட்டோட வேல்யூ r²h வந்து 42 ஈக்குவல் டு லென்த், இந்த லென்த் வந்து 75 × 44 × xன்னு வந்திருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த 22வும் இதுலேருந்து ஒரு 2வையும் கடன் வாங்கிட்டேன்னா இந்த 44 அடிச்சிடலாம். 15யும் இன்னொரு 5யும் கடன் வாங்கிட்டோன்னா 75 அடிச்சிடலாம். ரைட்டா? 7 கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 36. அவ்வளோதான். டேரெக்டாக இந்த வால்யூம் சேமு ஈக்குவேட் பண்ணாமல் ஆன்சர் போட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இந்த சம் ட்ரிக்னாமெட்ரி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இதுதான் போட போகிறோம், வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பட் சப்ஸ்டியூட் பண்ண முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த வேல்யூ சூட் ஆகும், எந்த வேல்யூ சூட் ஆகாதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற இன்ஸ்டன்ட்லேயே ஜட்ஜ் பண்ணிடணும். போட்டு பார்த்து அப்புறமா நம்ம மாற்றிக்கூடாது. ஓகேவா? அது டைம் வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே வந்து 0 டிகிரியும் 90 டிகிரியும் போடவே கூடாது இந்த சம் பார்த்தோன்னே. ஏன் அப்படின்னா டேனும் இருக்குது, காட்டும் இருக்குது. ஓகேவா? அப்போ ஒன்றுத்துக்கு 0 போட்டிங்கன்னா இன்னொன்றுத்துக்கு இன்ஃபினிட்டி ஆகிடும். ஓகேவா? எய்தர் வே. ஸோ வந்து 0 or 90 வந்து ரூல்ட் அவுட். இதில் அடுத்து 45 டிகிரி போடலாம், இல்லைனா உங்களுக்கு அடுத்தது வந்து 30 or 60 வரும். பட் அது உங்களுக்கு லீஸ்ட் ப்ரிஃபரபிள் தான். ஏன்னா √3 வரதுனால அது யாருக்கும் பிடிக்காது அது போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேல்யூ என்னதுன்னா 45 டிகிரி. இதை போடலாமா போடக்கூடாதுன்னு எப்படி செக் பண்ணணும்னா கொஷினை பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்க்கணும். ஓகேவா? ஏன் ஆப்ஷனை பார்க்கணுன்றனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே cos⁻60 கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, சைனுக்கும் காசுக்கும் ஒரே வேல்யூ தான். ஓகேவா? 45 டிகிரியில். அப்போ இந்த சம்மை நீங்கள் இங்கே போட்டு கண்டுபிடிச்சி ஒரு வேல்யூ வந்த பிறகு கம்பேர் பண்ணும்போது பார்த்தா இந்த ரெண்டுமே சேம் ஆன்சர் வரும். ஸோ அதை போடக்கூடாது. யார் ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. அதை கண்டுக்காதீங்க. ஃபோனை எங்கே ஃபோனுன்றது தெரியல. 1 செகண்ட். ஓகே, இங்கே வந்து 45 போடலாமா அப்படின்னா போடலாம். ஏன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இதுவும் போடலாம். இதில் வந்து காசை வந்து 1/sin⁻6ன்னு போட்டால் கூட இது 1/cos⁻4ன்னு போடலாம். இங்கே 4 இருக்குது, 6 இருக்குது. ஸோ போடலாம். ரைட்டா? ரெண்டுத்துக்கும் வேல்யூ வந்து வேறு தான் வரும், ஒன்றா வராத பட்சத்தில். ரைட்டா? இப்போ எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தா 45 டிகிரி போடுறேன். அப்போ 1 வரும். இங்கே -1/2 ÷ 2 + 1 + 1 4. 4/2 வந்து எவ்வளோ, 1/8ன்னு வந்திருக்கும். ஓகேவா? 1/8னா ஆன்சர் என்ன வந்திருக்கும், 1/√2⁻6. கரெக்டாக? ஏன்னா 2³ தான் 8. கரெக்டாக? அப்போ ஆன்சர் வந்து இதுதான் கரெக்டாக வருது. ரைட்டா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம் டிஐ வந்துட்டோம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ பிசிடி வந்து 2014 எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ பிசிடி 2014 9 3 270 280 வந்திருக்கும். கரெக்டாக? அதுக்கு அடுத்தது சிடி வந்து 6 இயர்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? பெஸ்ட் ஐடியா என்னதுன்னா 19 நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து எவ்வளோ வந்திருக்கும், -8 + 8 6 8 6 -2 இங்கே 6 -2 3 13 அடுத்தது வந்து -16 12 2 3 7 12. ஓகேவா? இப்போ 16 போடனா 12 13 14 14 போயிடுச்சுன்னா -2 வந்துருக்குமா இங்கே. அப்புறம் 8 -8 இது போயிடுமா. அப்போ இது வந்து -4 ஆயிருக்குமா. இப்போ இங்கே -1 வந்துருக்குமா. இப்போ இங்கே 5ன்னு எழுதிக்கலாமா. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும், 10 22
22 25 35 40 வந்திருக்கும். டோட்டலாக வந்து எவ்வளோனா 40 வருது. ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது? 6 6 12 வேல்யூ இருக்குது. 12 9s are 108 1080 1120 வந்திருக்கும். 1120 அப்படின்றது சம் வந்திருக்கும். ரைட்டா? இப்போ இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். 0 0 கேன்சல் ஆகிடும். 14 2s are 14 8s are 112. இது 1னா இது 4. அப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். பை பை.